ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். நாளைக்கு ப்ரொமோ வருமா? கண்டிப்பாக ப்ரொமோ வரும். ஸோ எது ஓரியன்ட்டாக வரப்போகுது அப்படின்னு ஒரு சின்ன கெஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அம்முக்கு உண்மை தெரிஞ்சிச்சு இல்லையா, அதோடு தான் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ ஏன் ப்ரொமோ வரும் அப்படின்னு சொல்லணும்னா, பிகாஸ் நிறைய வந்து ஷூட் எடுத்துட்டாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் அன்றைக்கி எடுத்த ஷூட்டே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் தேர்ட்லாம் வந்து எபிசோட்லேயே வந்துருச்சு. ஸோ அது மாதிரி வந்து ஷூட்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரொமோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்க ஒரு ஷூட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உண்மை தெரிஞ்சிச்சு, காவேரி தான் அம்மா அப்படின்ற ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றது தான் வந்து கதைக்கலாம். ஸோ எனக்கு ரெண்டு விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ப்ரொமோவில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, காவேரி அதே சரியில்லை, இப்போ அம்முக்கு உடம்பு சரியில்லைன்னு விஜய் வந்து வீட்டில் சொன்னார் இல்லையா, அதனால் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம காவேரி வீட்டுக்கு வருவாங்க அம்முவை பார்க்கறதுக்கு. ஃபஸ்ட்டு அந்த ஒரு ப்ரொமோ வரலாம். ஸோ அம்மு வந்து ஒரு ஃபீல், ஒரு ஏக்கத்தோட காவேரியை பார்க்குற மாதிரி, காவேரியும் வந்து பாப்பா உடம்பு சரியில்லைன்னு வந்து பார்க்குற மாதிரி. ஸோ அந்த ஒரு சீன் அவங்க ரூமில், விஜய், காவேரி அண்ட் குட்டி பாப்பா, ஸோ அந்த ரூமில் வந்து ஒரு சீன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ப்ரொமோவாக. அது ஒரு சான்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து அம்மு அண்ட் விஜயோட கான்வர்சேஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உண்மை தெரிஞ்சிருச்சு, எப்படி வந்து நம்மளுடைய விஜயை வந்து கன்வின்ஸ் பண்ண போகிறாரு, ஸோ என்ன சொல்லி எப்படி எமோஷ்னலான ஒரு தருணம், இதை நீ வந்து இப்போ அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அம்மு கிட்ட சொல்கிற மாதிரி, ஸோ நீ இதை காமிச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொமோ. ஸோ ரெண்டு விதமான ப்ரொமோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒன்று வந்து அம்மா அவங்க தான் தெரிஞ்சு அம்முவோட ஃபீல் டுவோர்ட்ஸ் வந்து நம்மளுடைய காவேரி. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, விஜய் வந்து அவங்க அம்மா தான், பட் ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து அதை சொல்ல முடியாது, அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதில் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்த அம்முக்கிட்ட புரிய வைக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன். ஸோ இதுதான் வந்து ப்ரொமோவாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக எமோஷ்னலான ஒரு ப்ரொமோ வரப்போகுது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. எப்படி அம்மு இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றதுமே வந்து ஒரு ஆர்வமாக வெயிட் பண்ணுற ஒரு ப்ரொமோ தான். ரசிகர்கள் மொத்தமும் வந்து ஒரு வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு ப்ரொமோ. இனிவே நாளைக்கு 10 மணிக்கு ஒரு எமோஷனலான ஒரு தருணமாக இருக்க போகுதுன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது போன்ற தகவலாம் வேணும்னா சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா தகவலுமே உங்களுக்கு லைக் வரும். நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் 3 பேருமே ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்டிங் வைஸ் வந்து சொல்ல போனோம்னா 3 பேருமே எக்ஸ்பிரஷனில் பயங்கரமாக வந்து பின்னி பெடல் எடுத்துருவாங்க. ஸோ ஸ்வெலக்ஸ்க்கு ஈக்குவலாக நம்ம அஷிதா குட்டியும் இருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த சைல்ட். தேங்க்யூ.